இந்த நிலைமை வந்த உடனே அங்க ஒருத்தர் எருசலேம் யூதாவில் இருக்கிற ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவனை பார்த்து அந்த ஆளை என்ன சொல்றான் பாத்தீங்களா? 6ஆம் வசனத்துல, அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டான் ஆகிய தன் சகோதரனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, நீ எங்களுக்கு அதிபதியாயிரு, கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கையின் கீழாவதாக என்று சொல்லி அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன். ஆமென், ஆமென். இப்ப ஒரு சில சகோதரர்கள் வந்து சொல்றாங்க, ஒருத்தனை பிடிச்சு வச்சுட்டாங்க, எப்பா நீ கொஞ்சம் எங்களை ஆளுகை, நீ உன்னை பலப்படுத்திக்க, கேவலமான காரியத்தெல்லாம் கீழ்படுத்து, நீ சீர்படுத்துகிறவனா இருன்னு சொல்றான். அவன் பார்த்தான், கையை வைத்து சொல்றான், நான் உங்களை சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன். ஏன்டா சீர்படுத்துற ஊழியம் செய்ய மாட்டேங்கிற? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? வாசிக்கிறேன். நான் சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன், என் வீட்டில் அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை, என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம். ஐயா, சீர்படுத்துகிறவனை கூப்பிட்டா அவன் சொல்றான், சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன், ஏனென்றா என்னிடத்துல அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை. அப்படின்னா என்ன? வஸ்திரம் இல்லை அப்பம் இல்லைன்னா என்ன? நீங்க சீர்படுத்துகிற ஒரு ஊழியத்தை செய்ய சொல்றீங்க, சீர்படுத்துகிற வேலைக்கு நீ வான் சொல்றீங்க, சீர்படுத்துகிற ஸ்தானத்துக்கு நீ வான் சொல்றீங்க, என்கிட்ட அதற்குரிய அடையாளம் வஸ்திரம் என்பது என்னது? ஒரு அடையாளம். என்கிட்ட சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்கிற அடையாளம் என்கிட்ட இல்லை. நான் மனந்திறந்து கேட்கிறேன், சீர்படுத்துகிறதற்கு எத்தனை பேர் அடையாளத்தை சரீரத்தில் வச்சிருக்கிறீங்க? உண்மையை சொல்லு, உங்க மனசுல இருந்து சொல்லு. சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்ய கர்த்தர் இப்ப வந்து உங்களை கூப்பிட்டா, நான் சீர்படுத்துகிறவனாய் வருகிறேன், என்கிட்ட வஸ்திரம் இருக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் சொல்றான், என்கிட்ட வஸ்திரம் இல்லையா. சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்யறதற்கு என்கிட்ட வஸ்திரம் இல்லையே, அடையாளம் இல்லை. எல்லாரும் சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்ய முடியாது. சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்யணும்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். எதுக்கு போலீஸ் ட்ரெஸ்? எதுக்கு ஜட்ஜி ட்ரெஸ்? எதுக்கு வக்கீல் ட்ரெஸ்? எதுக்கு டாக்டர் ட்ரெஸ்? ஒரு கோடு, ஒரு அடையாளம். அதுதான். கல்யாண வீட்டுக்கு நீங்க தானே கூப்பிட்டீங்க? ஆமா. உங்க வேலைக்காரனை அனுப்பினீங்களே? ஆமா. சாப்பாடுலாம் நிறைய இருக்கு வான்னு சொன்னீங்களே? ஆமா. இப்ப என்னைய பிடிச்சி அழுகையும் பருக்கடிப்பும் உள்ள இடத்துல போட போறீங்க, எதுக்கு? கல்யாண வஸ்திரம் இல்லடா அவன்கிட்ட. அது ஒரு பிரசங்கமே எடுத்திருக்கேன். கல்யாண வஸ்திரம் இல்லாதவனுக்கு விசாரணை இல்லாம ஜட்ஜ்மெண்ட். அது கொடூரமா இல்ல? இவன்ட கல்யாண வஸ்திரம் இல்ல, அதை ஏதாவது என்கொயரி பண்ணாரா? அதெல்லாம் இவன்ட கல்யாண வஸ்திரம் இல்ல, என்ன பண்ண நிஜமான இவனை பிடிச்ச அழுகையும் பருக்கடிப்பும் உள்ள இடத்துல போட்டு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், கல்யாண வஸ்திரம் இல்லாதவனுக்கு விசாரணை கிடையாதா? சாய்ஸே இல்லையா புதிய ஏற்பாட்டில்? இல்ல மகனே, டைரக்டா நியாய தீர்ப்பு தான். அப்படின்னா கல்யாண வஸ்திரம் என்னன்னு ஒரு பிரசங்கம் கொடுத்தாரு பாருங்க, சூப்பரான பிரசங்கம் சபைக்கு. கல்யாண வஸ்திரம்னா என்னன்னு பிரசங்கம் கொடுத்த பிறகு நான் ஆடி போனேன். ஒரு விசாரணை இல்லாம ஒருவனை நியாயம் இருக்கிற அளவுக்கு நீங்க உங்க இருதயத்தை கடினப்படுத்துறீங்களே, ஏன்? ஆண்டு சொன்னாய், எனக்கு கல்யாண வஸ்திரம் முக்கியம், அதுதான் நான் உன்னை அழைத்ததற்கு அடையாளம். உன்னை சீர்படுத்துகிறவனாய் உன்னை நான் அழைத்தால் உங்ககிட்ட ஒரு அடையாளம் உண்டாகணும். என்ன அடையாளம்? உன்னிடத்துல வஸ்திரம் இருக்க வேண்டும். ரெண்டு பேர் சண்டை போடுறான் குடிச்சிட்டு, போலீஸ்காரன் ட்ரெஸ்ல வந்த உடனே அவன் அண்ணன் தம்பியா மாறிடுறான். ஏன்? அந்த ட்ரெஸ் அவ்வளவு ஒரு அடையாளத்தை காட்டுது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கல்யாண ட்ரெஸ் இருக்கு, ஆவிக்குரிய வஸ்திரம் இருக்கு?
ஜனங்கள் எல்லாம் ஏமாற்றக்கூடாதுங்க. நிறைய பாசிங்க இந்த வெள்ளையெல்லாம் போட்டுட்டு அலைகிறாங்களே, முழுக்கை வெள்ளை சேலை வெள்ளை எல்லாம். அவங்க கூட வெளிநாட்டுக்கு போனோன்னா அந்த ஏர்போர்ட்ல போய் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறான். எதுக்கு? இங்கேயும் பேண்ட் ஷர்ட் போனேன். யோபு ஞானபராசையா வெளிநாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்ல போய் பேண்ட் சட்டு கோட்டெல்லாம் போட்டுக்குவாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படியே தொந்தியை தள்ளிக்கிட்டு இடுப்புல வேட்டையும் சிப்பும் கட்டிக்கிட்டு இப்படியே தான் நடப்பார். ஆனா லண்டனுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், அப்படியே கோட்டு ஷூட்டு போட்டு அப்படியே நடப்பார் பாருங்க. எதுக்கையா வேஷம்? எதுக்கு வேஷம்? சீர்படுத்துகிற ஊழியக்காரனா இருப்பாயானால் நீ வேஷத்தை மாத்தாத ஒரே சாயலை காண்பி உலகத்துக்கு. சபைக்கு ஒரு சாயலை காண்பி. நீ இந்தியாவை ஏமாத்த வேண்டாம், தமிழ்நாட்டை ஏமாத்த வேண்டாம், வெள்ளக்காரனை ஏமாத்த வேண்டாம். ஏமாத்தி தான் நல்ல மனுஷனா இருந்த பாலாசலாரி சாத்தானா மாறிட்டான். பெரிய பெரிய ஊழியக்காரலாம் சீர்படுத்துகிறவனா மாற முடியாம அவன் வஸ்திரம் இல்லாத நிர்வாணமா இருக்கிறான். லவோதிக்கா சபையில அப்படிதான் எழுதுறாரு. ஆமா, லவோதிக்கா சபையில் இருக்கிறவங்களா எப்படி இருக்கிறாங்களா? நிர்வாணமா இருக்கிறாங்களா? வாசிங்களா வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனமா 15. வெளிப்படுத்த விசேஷ புத்தகத்துல லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு 3வது அதிகாரத்தில் வாசிங்க 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் என்று சொல்லுகிறாயோ. சீர்படுத்துகிறவனாய் வாழ்ந்து கூப்பிட்டா உங்ககிட்ட என்ன இல்ல? வஸ்திரம் இல்லை, அடையாளம் இல்லை, நான் நிர்வாணியா இருக்கிறேன். பரவாயில்லடா, உன்னை யார் நிர்வாணின்னு சொன்னது? ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும் நான் நிர்வாணின்னு. யார் சொல்லணும்? நான் நிர்வாணின்னு வேற யாரும் சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும். எதுக்கு நிர்வாணின்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட? அந்த அம்மா ஏதோ ஒரு பழம் கொடுத்துச்சு, சாப்பிட்டேன், கண்ணு திறந்துட்டு என் நிர்வாணம் எனக்கு தெரியுது. திருட்டு பயலுக்கு நிர்வாணின்னு இன்னொருத்தன் சொல்லணுமா? அவன் நிர்வாணின்னு அவனுக்கு தெரியும். வேண்டாம், தயவு செய்து சொல்றேன், யதார்த்தமா பேசுங்க, யதார்த்தமா வாழுங்க, யதார்த்தமா ஊழிஞ்சுங்க, யதார்த்தமா கத்தரை சேவிங்க, யதார்த்தமா கத்தரை எஜமானா வச்சுங்க, யதார்த்தமாவே வாழ்ந்து யதார்த்தமாவே செத்துருங்க. கண்டிப்பா கத்தர் உங்களை சீர்படுத்துகிற ஊழியத்துக்கு இந்த உலகத்துல உபயோகப்படுத்த அவருடைய மனம் திறந்திருக்கிறது. நீங்க நினைக்கலாம், நான் பெரிய பெரிய சபைக்கு பெரிய பெரிய கன்வென்ஷன் எங்கேயும் போக வேண்டாம், 10 பேர் இருக்கிற சபையா இருந்தாலும் அந்த ஊழியத்தை அங்க செஞ்சு பழகுங்க, உங்க வீட்டுல செஞ்சு பழகுங்க. நான் சொல்றேனே, சில பாஜி சொல்லுவாங்க, பிரசங்கத்தை கேட்டுட்டு நீங்க ரொம்ப குறைவான ஜனங்களுக்கு உபயோகப்படுறீங்க, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு எல்லாம் உபயோகப்படணும்னு அவங்க சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாத, 4 வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள பேசுறதுக்கு ஒன்னு ஆயத்தப்படுத்துன்றாரு. ஏஜமான் என்ன எப்படி பாதுகாக்கிறாரு பாத்தீங்களா? அதனால எனக்கு பெரிய கூட்டம், பெரிய கிரௌடு அதெல்லாம் என்ன செய்யாது, வேண்டாம், அதெல்லாம் விருப்பமே கிடையாது. காலையில் ஒரு பாஸ்டர் போன் பண்றார் ஈரோட்ல இருந்து, பாஸ்டர் நீங்க இந்த ஈரோடு பக்கமே வர்றது இல்லையா? என்னையா, என்ன விசேஷம்? கொரோனாக்கு பக்கம் உங்களை பார்க்கவே முடியலையே, கொஞ்ச காலம் உங்க பிரசங்கத்தை கேட்டு 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 ஊழியம் செஞ்சோம், கொரோனால ரொம்ப பரிதபிச்சிட்டோம், உங்க பிரசங்கம் கிடைக்கல. இப்போ ஆன்லைன்ல நாங்க பிரசங்கத்தை திரும்ப திரும்ப கேட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னா, எங்களுடைய பயபக்தியை நாங்கள் காப்பாற்றி கொண்டு வருகிறோம் என்று சொன்னோம். நாங்க உங்க பிரசங்கத்தை திரும்ப திரும்ப கேட்கிறோம். நானும் என் மனைவியும்
அதனால எங்களுக்கு அந்த ஊழியம் செய்கிற அந்த தேவ பயத்தை நாங்க பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். தயவு செய்து ஈரோடு சுத்திலும் 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்க வந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க. நாங்க நிறைய பேர் எங்க சபை விசுவாசி 50 பேரை கூப்பிட்டு வர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். கிராமத்தில் இருக்கிறவனுக்கு சீர்படுத்தணும்ன்ற ஆசை அளவில்லாம இருக்கு. என் சபையை சீர்படுத்தணும், என் குடும்பத்தை சீர்படுத்தணும், என் வாழ்க்கையை சீர்படுத்தணும், எங்களை சுற்றில் இருக்கிற ஜனங்களை சீர்படுத்தணும். அவங்கிட்ட ஒரு வஸ்திரம் இருக்கு, ஒரு ஆசாரிய வஸ்திரம் இருக்கு, ஒரு வெண்மையான வஸ்திரம் இருக்கு, ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறது, ஒரு துதியின் வஸ்திரம் இருக்கிறது. ஆமென். உங்ககிட்ட இந்த மாதிரி வஸ்திரம் ஏதாவது இருக்கா? தோத்திரம். ஆமென். நிர்வாணியாய் வந்தாய், நிர்வாணியா போகிறேன்னு நீங்க போயிடக்கூடாது. போகும்போது ரட்சிப்பின் வஸ்திரத்தோட போகணும். ஆமென். ஆசாரிய வஸ்திரத்தோட சாகணும். அரசாங்கத்தில் வேலை செஞ்சு ஒரு முன்னாள் ராணுவ தளபதி செத்து போனார். ஆமென். அவருக்கு இந்திய கொடியை கனம் பண்ணி பிரிச்சு அதை மேன்மைப்படுத்தி குண்டு முழக்கம் பண்ணி தான் என்ன செய்தாங்க? ஒரு அடையாளம் இருக்கு. இவர் இந்திய அரசாங்கத்துக்காக ராணுவத்தில் சனத்தின் பாதுகாப்புக்காக வேலை செய்தவர். 84 வயசு, ரிட்டையர்ட் ஆகி 24 வயசு ஆயிற்று. ஆனாலும் அதே கனத்தோடு அதே மகிமையோடு அடக்கம் பண்றான். நீங்க செத்தா நிர்வாணியா போக கூடாது. தூதர்கள் வரணும். நீங்க சாகும்போது தூதர்கள் பரிசுத்தவான், நீதிமான், சீர்படுத்தினவன் என்று சொல்லி உங்களை இப்படி அநேக கம்பீரத்தோடு பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. நிர்வாணியா போக கூடாது. நிறைய தலைவர்கள் நிர்வாணியா இருக்கிறான். என் கண்ணுக்கு உன் நிர்வாணம் தெரியுது. நீ கோட்டு போட்டிருக்க, சூட்டு போட்டிருக்க, சிப்பா போட்டிருக்க, ஆனா என் கண்ணுக்கு உன் நிர்வாணம் தெரியுதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் தயவு செய்து உங்க கையில கொடுக்கப்பட்ட சின்ன ஊழியம், ஒரு வீடு சந்திப்பு ஊழியமா இருந்தாலும் சரி, சீர்படுத்துற வேலையை செய்யுங்க. உங்க குடும்பத்தை சீர்படுத்துங்க. உங்களுக்கு கொடுத்த சபையை சீர்படுத்துங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சில குடும்ப உறவுகளை என்ன செய்யுங்க? சீர்படுத்துங்க, விட்டுறாதீங்க. நான் எங்க போனாலும் சீர்படுத்துற வேலை செய்யாம என்னால் இருக்க முடியாது. அது தெரிஞ்ச இடத்துல கூப்பிட்டாலும் சரி, தெரியாத இடத்துல கூப்பிட்டாலும் சரி, டக்குன்னு வாயை விட்டுருவேன். என்ன நீங்க இப்படி இருக்கிறீங்க, மாற மாட்டீங்களா? என்ன பாஸ்டர், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கூட தான் திட்டுறீங்க, என்ன பண்றது? திட்டுறதான் என் வேலையே. இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னே பழசெல்லாம் மறந்துருப்பீங்களோன்னு நினச்சேன். மறக்க மாட்டேன், என் கண்ணுக்கு ஒன்றும் மறைவா இல்லையே. வேண்டாம் சொல்லுங்க. நான் சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்கிற அளவுக்கு என்கிட்ட ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம்? எனக்கு ஆசாரிய வஸ்திரம் இருக்கிறது, ஆவிக்குரிய வஸ்திரம் இருக்கிறது, ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறது, வெண்மையின் வஸ்திரம் இருக்கிறது. நான் நிர்வாணி அல்ல. தேவனிடத்தில் பேசுங்களேன். தகப்பனே, எஜமானே, சீர்படுத்தும்படி என்னை வஸ்திரத்தினால் அலங்கரிப்பீரா?